நண்பர்களே வணக்கம். பாருங்கள், கரும்போலா பழம். கரும்போலா பழத்தை தான் நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். பாருங்கள், பிச்சாலாம் கொட்டி போச்சு. கரும்போலா பழம் இது இங்கு பழம்னு சொல்லுவாங்க. 90களில் பார்த்திங்கன்னா பள்ளி குழந்தைகள், அதாவது நாமெல்லாம் சிறுவர்களாக இருக்கும்போது இந்த இங்குக்கு மாற்றாக இதை பயன்படுத்தியிருக்கோம். இது இங்கு பழம்னு சொல்லுவாங்க. இந்த இலைகள் பாருங்கள், சிறிதாக காணப்படுகிறது. இதுதான் கரும்போலா பழம். அப்படியே சாப்பிடலாம் பாருங்கள். தோற்பும் இனிப்பும் கலந்த அற்புதமான ஒரு சுவை. சித்த மருத்துவர்கள் பார்த்திங்கன்னா அது கூந்தல் தைலங்களில் அதிகமாக சேர்ப்பாங்க. இந்த கரும்போலா பழங்களை கூந்தல் தைலங்களையும் சேர்ப்பாங்க. இந்த கரும்போலா இலைகளையும் கூந்தல் தைலம் சேர்ப்பாங்க. மலர்கள் பாருங்கள், கரும்போலா மலர்கள். இதன் வடிவம் பார்த்திங்கன்னா கடுகை விட சிறிது பெரிதாக உள்ளது. அதாவது கடுகை விட பெரிதாக, அதாவது மிளகு போல், மிளகை விட கொஞ்சம் ஒரு பெருசாக இருக்குதுன்னு சொல்லலாம். பாருங்கள், பார்த்திங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை ஓரங்கள் தான் இருக்குது. யாரும் அது சேர்றதுக்கு ஆள் இல்லை. 90களில் பார்த்திங்கன்னா இது ஆடு மாடு மேய்ப்பவர்கள்லாம் இது நல்லா, இந்த மதிய வேளையில் பார்த்திங்கன்னா உணவு எடுத்துகிட்டு வர மாட்டாங்க சில நேரங்களில். அது பசிக்காக இது பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். பாருங்கள், கரும்போலா பழம் கடைவிரிப்பின் கொள்வாரில் என்பார்கள். இந்த கரும்போலா பழம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அப்படி சாப்பிட்லாம் பாருங்கள். கரும்போலா பழம் கிடைத்தால் பயன்படுத்திங்கள். காசு கொடுத்தாலும் கிடைக்காது, கடைகளில் கிடைக்காது. சாலை ஓரங்களிலும் இந்த மழைக்காலம் என்பதால் அதிகமாக காணப்படுகிறது. ஏன்னா இங்கே 100 நாள் வேலை நடக்கிறதில்ல, அதனால தான் இங்கே தப்பிச்சிருச்சு இந்த செடி. 100 நாள் வேலை நடந்திருந்தால் இந்த தாவரம் இருக்காது. 100 நாள் வேலை இங்கே நடைபெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரு ஓடை தான். ஆனால் தேசிய நெடுஞ்சாலை ஓரம் இருக்கிறது. நன்றி.